வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான். சனி பகவானைப் போலவே குரு பகவான் மிகவும் மெதுவாக பயணிக்கக்கூடியவர். இவர் ஒரு ராசியில் ஒரு வருடம் தங்கி பலனை கொடுக்கக்கூடியவர். மே 14ஆம் தேதி திருக்கணிதத்தின்படி இரவு 10:30 மணிக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. அதாவது ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான். குருவின் ஸ்தான பலத்தை விட அவரின் பார்வை பலம் மிக வலிமையானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் குருவின் பார்வை பலத்தால் அதிர்ஷ்டம் பெறும் அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்று இப்போது விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. தொழில், வியாபாரம், படிப்பு, சமுதாயம் என்று இவை அனைத்தும் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் நன்மைகளாகவே பெறுவீர்கள். வளர்ச்சிக்கும் முன்னேற்றம் தரும் காலகட்டமாக இது இருக்கும். பெற்றோர் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். தாய்வழி, தந்தைவழி உறவுகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கோபப்படுவது, சபிப்பது, சண்டையிடுவது போன்றவற்றை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். காது, மூக்கு, தொண்டையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் ஒரு சிலர் மருத்துவ சிகிச்சைகள், அறுவை சிகிச்சையை தள்ளிப்படாமல் செய்து கொள்வதும் நல்லது. நீங்கள் ஒரு முறை எனும் கஞ்சனோ சுக்கிரதளத்தில் சென்று வருவது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக அதிர்ஷ்டம் பெறும் ராசியில் பார்க்க போவது சிம்ம ராசி. இந்த குரு பயிற்சியால் நல்ல யோகம் உண்டாகக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. அதனால் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும். பண வரவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பண பிரச்சனைகள் தீரும். முதலீடுகள் அதிகமாகும். சம்பள உயர்வும் பதவி உயர்வும் தேடி வரும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அபரிமிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் காண்பீர்கள். திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமும் வைக்கும். நீங்கள் வண்டி வாகன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. நீங்கள் ஒரு முறை எனும் திருநள்ளாறு செல்வது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். குரு பார்வையால் அடுத்ததாக அதிர்ஷ்டம் தரும் ராசியில் துலாம் ராசியும் ஒன்று. அஷ்டமத்தில் இந்த குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பு, உங்களின் தொழில், உத்தியோகத்தில் அருமையான முன்னேற்றம் காணப்படும். பெண்களுக்கு மிக சிறந்த மாற்றங்களும் ஏற்படும். இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு திருமணமும் படிப்பு, காதல் அமைப்பில் ஏற்றமும் பெறுவீர்கள். உள்ளூர், வெளியூர் மற்றும் தெய்வீக பயணங்களும் செய்வீர்கள். இடம் முடியாத பயமும் விலகும். வீடு, நிலம் வாங்குவது போன்ற சுப செலவுகளும் செய்வீர்கள். பெற்றோரின் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் சமாளிக்கும் காலகட்டமாக இது இருக்கும். பெண்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள். புதிய முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியும் தரப்போகிறது. நீங்கள் ஒரு முறை எனும் தென்குடி திட்டில் உள்ள ராஜகுருவை தரிசிப்பது வாழ்வில் அனுகூலத்தை உண்டாக்கும். நான்காவதாக பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் தரும் ராசியில் ஒன்று தனுசு ராசி. 7ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். குரு 7லிருந்து பார்ப்பதால் மகிழ்ச்சியான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டாகும். நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பும் அமையும். பெண்களுக்கு ஜாக்பாட் உண்டாகும் காலகட்டமாக இது இருக்கும். நகை வாங்கும் யோகமும் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாத காலகட்டமாகவே காணப்படும். பயணத்தின் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கால், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கணவன் மனைவி இருவரும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பெற்றோர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்தியக்கீரை கொடுப்பது நல்ல பலனை தரும். அதே போல ஒரு முறை கஞ்சனூர் சுக்கிர தலத்தில் வழிபாடு செய்வதும் நல்லது. கடைசியாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி பகவான். 7.5 சனி விலகிவிட்டது. அதனால் உங்களுக்கு தொழில் தொழில்களுக்கான ஏற்றமும் உண்டாகும். உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் நல்ல வளர்ச்சியும் பெறுவீர்கள். படிப்பு விஷயத்தில் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். மீடியா, சினிமா, ஏஐ, மெடிக்கல், மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் விருது வாங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் விலகும். நீங்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்ல பலனை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். நரம்பு, கழுத்து, முதுகு தண்டுவடம், கழிவு பாதையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பும் உண்டு. அதனால் எளிமையான உணவுகளை உட்கொள்வது நல்லது.
அதாவது உணவு கட்டுப்பாடு அவசியம். நீங்கள் ஒரு முறை எனும் திருவெண்காடு புதன் ஸ்தானத்திற்கு சென்று அகோரமூர்த்தியை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.